பைரவரை நாடி வந்தா எல்லா நலமும் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும். இங்க உள்ள பைரவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இங்க உணர்ந்தா மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். உலகத்துல நமக்கு தேவையோ அது எல்லாமே இங்க அமைதியா நல்லா இருக்கு. வேண்டுதல் எல்லாம் நடக்குது, தெய்வத்தோட அருள் கிடைக்கும். நல்ல சக்தியுடையவர் பைரவர். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பார் பைரவன். வடலூர்ல எப்படி ஒரு தியான மண்டபத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி எனக்கு இங்க கிடைக்குது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கால பைரவர் கும்பிட்டு போங்க, வீட்டுல நல்ல சந்தோஷம் கிடைக்கும். இதயத்தில் நீரைந்து வழிவாயா. காசியில இருக்கிறத மாதிரி இங்க ஒரு இதா கட்டியிருக்காரு. சுவாமிஜியை நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இதை கட்டிய சுவாமிஜி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நல்ல சௌரியமா கட்டியிருக்காங்க, கொடுத்து வைக்கணும். சாமி கும்பிட்டு வெளியில கூட அவர் இருந்தாரு, அதுவே பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. நம்மளோட ஒருவரா இருந்தாரு, நல்லா பேசினாரு. குருஜி கிட்ட நான் சொன்னேன், பெல்ட் போட்டா தான் என்னால நடக்க முடியும்னு சொன்னேன். சாமிஜி என்னை தட்டி கொடுத்து அடுத்த முறை நீ வரும்போது பெல்ட் இல்லாம நல்லா நடந்து வருவேன்னாரு. அதுவே பலிச்சுது. குருஜியும் அதிர்ஷ்டம் வாங்கிட்டு போயிருக்காங்க. மாற்றங்கள் நல்லா இருக்கு. சுவாமிஜி ஒரு டைம் பார்த்தோம், அது ஒரு ஆத்ம திருப்தி, அதெல்லாம் சொல்ல முடியாது, உணர முடியும். அவர் ரொம்ப எளிமையா பார்க்கக்கூடிய ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிறைவாகவும் இருக்கு. வீட்டுல போய் அடுத்த நாள் வரைக்கும் அதை ஃபீல் பண்ணோம் நாங்க. இப்பொழுது நம்முடைய தவத்திரு விஜயசாமி அவர்கள் பூஜை துவங்க உள்ளார்கள். காசிக்கு நிகராக தென்னக காசி பைரவர் திருக்கோயில் சொல்லி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த மண்மேலை எழுந்தருளியுள்ளது. என் கஷ்டத்தினால தான் வந்தேன், ஆனா இங்க வந்ததும் எனக்கு அமைதியும் ஒரு உற்சாகம் எனக்கு கிடைச்சிருக்கு. தங்கச்சி உடம்பு சரின்னு இங்க வேண்டிட்டு போனோம், பரவாயில்ல நல்லா இருக்காங்க. தேய்பிர அஷ்டமிக்கு வளர்பிர அஷ்டமிக்கு நாங்க மாசத்துல 2 தடவை கண்டிப்பா வந்துருவோம். Coming to the speciality of this temple, the largest statue of Bhairavar, which is of 39 feet, got a Guinness record. This is the first temple ever in, because the people are being let inside of God's Karuvulam and worshipping the God. Best of everything, and we have lots of positivity. కొల్ల బ్రహ్మాండంగా కొల్లగా నస్తుండ చాలా బాగుంటుంది. ఎట్లా చెప్పేది మన వర్డ్స్ లేదు, ఎలా అట్లయితే మన కిన్నెస్ రికార్డులో ఉంటుంది. సో దేవపురి అష్టమి అనేది చాలా పేరు కొల్లగానే విశేషము. మనము పాలాభిషేకము அலங்காரமா அట్లాன கொள்ள பிரம்மாண்டங்க நடுத்தா வந்து. தேய்பிர அஷ்டமிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பான இது நடந்துட்டு இருக்கு. அவங்க எங்க மாமா இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் வரணும் போல இருக்கு. அவரோட அருள் எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு, அதுதான் நாங்க பெருமையாவும் நினைக்கிறோம். காசிக்கு நிகரான பைரவர்னு கூட சொன்னாங்க. நீர்பூசணிக்கால தீபம் போட்டு ஒரு அற்புதமான சிறப்பான வழிபாடு செய்கிறாங்க. குடும்ப பிரச்சனை எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். இந்த கோயிலுக்கு தீபம் போட ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், நல்லாவும் இருக்கேன். பூசணிக்கால நம்ம தீபம் போட்டா ரொம்ப நல்லது. விளக்கு போட்டு அதுல வேண்டியதா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டுதெல்லாம் நல்லா நிறைவேறுது. ஆண்டவர் கஷ்டத்தை எல்லாம் நிமிர்த்தி பண்ணி கொடுத்திருக்காரு. வெளியில தீபம் எரியறதெல்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. கருவறைக்குள்ள விடுறதெல்லாம் கேட்கவே அதிசயமா தான் இருக்கு. பெண்கள் கருவறைக்குள்ளேயே போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது நம்மளே கருவறைக்குள்ள போய் கருவறைக்குள்ளேயே விடுறதுனால ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குங்க. உள்ள போய் நின்று கும்பிடும் போது திருப்தியா இருக்கு. எல்லா ஆண் பெண் எல்லாருமே உள்ள போய் சாமி விட்டு வராங்க. மனசு திருப்தியாம இருக்கு பாக்குறதுக்கு. உள்ளுக்குள்ள நம்ம அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க இருக்கிறதுலயே இது ரொம்ப பிளஸ். திருத்தலத்துக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மன திருப்தியா இருக்குது, ரொம்ப மன நிறைவோட இருக்குது. நல்ல வைப்பு இருக்கு. கருங்காலி மாலை வாங்கியிருக்கேன், அந்த வைப்பு நல்லா இருக்கு. கருங்காலி மாலையோட சக்தியை 6 மாசமா போட்டிருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்தோம், ஒரு 3 மாசத்துல வீடு கட்டிட்டோம். நம்மள அறியாம ஒரு அமைதி, மாற்றங்கள் நல்லா இருக்குதுங்க. மன உற்சாகமா இருக்குது. எங்க ஈரோட்ல கோயில் அமைஞ்சிருக்கிறது
ரொம்ப பெரிய விஷயம். கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் சூப்பரா இருக்குங்க. மிகப்பெரிய சிறப்பு. எல்லாமே நீட்டா இருக்கு. சாமி இந்த மாதிரி பெருசா இருக்கிறது ஆக்சுவலா காசில இருந்து அடுத்தது இங்க தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இப்படி சிலையை நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு. எங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் பின்னாடி இருந்து சாமி கும்பிடலாம். பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. வந்து சாமி பார்த்து நல்ல மனசுக்கு நிறைவா இருக்கு. நானும் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஆனா இந்த ஒரு விசேஷத்தை நான் வந்து இப்பதான் முதல் முறையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த காலபைரவர்னு தனியா சன்னிதி இது வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பா இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாவும் அதுக்கு அதை விட ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்கு. வந்து இவ்வளவு பெரிய கோயில் வந்து கட்டி இருக்கிறது. கோயில் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. மாசம் நான் வந்துட்டே தான் இருக்கேன். எந்த அளவு எதிர்பார்த்து வந்தோமோ அதை விட நல்லா சிறப்பாகவே கோயில் இருக்கு. காலபைரவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ரெகுலராகவே அன்னதானம் இங்கே எல்லாமே கொடுக்கறது வழக்கமாக இருக்கிறாங்க. விருப்பமுள்ளவங்க அன்னதானம் செய்யலாம். மாற்றங்கள் நல்லா இருக்கு. தொழில் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நன்னாள் தேய்பிறை அஷ்டமி திருநாள். உலகமே வியக்கத்தக்க வகையில் தேய்பிறை அஷ்டமி சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். உயர்ந்த சிந்தனையை வேதமாக கொண்டு ஸ்ரீ பைரவமூர்த்தியின் பூரண அருளாசிகளை பெற்று மனித குல நல்வாழ்வுக்கான எண்ணங்களோடும் அது சார்ந்த செயல்களோடும் சதா இயங்கி வருகிறார் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்.